ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நாம இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய அடுத்த டெஸ்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான லெசனை தான் பார்க்க போறோம். விஜயநகர பேரரசு. ஓகேவா? இடைக்காலத்துல இருந்த ஒரு இந்து பேரரசு பாத்தீங்க அப்படின்னா, இந்த விஜயநகர பேரரசு ரொம்ப ஒரு முக்கியமான பேரரசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 1336ல இருந்து கிட்டத்தட்ட 1672 வரையிலான காலகட்டத்துல இந்த விஜயநகர பேரரசு அப்படின்றது ஒரு 4 மரபுகளாக பிரிஞ்சு நம்மள என்ன பண்ணிருப்பாங்க, ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, சங்கம மரபு, சாளுவ மரபு, துளுவ மரபு, ஆரவீடு. ஓகேவா? இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது எது அப்படின்னா துளுவ மரபு. இந்த துளுவ மரபுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான அரசர் இருப்பாரு. கொஷின் ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துளுவ மரபு தான். ஓகேவா? கிருஷ்ணதேவராயர் தான் நமக்கு என்ன கொஷின் ஏரியா. இப்போ அதிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதிகள். ஓகேவா? இப்போ இந்த விஜயநகர பேரரசு இருந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவகிரியோட ஏதவர்கள், மகாராஷ்டிரா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏதவர்களும், வாராங்காலை சார்ந்த காகத்தியர்கள். ஓகேவா? அவங்களுடைய காலத்துல தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நாயக்க முறை, அதான் நயங்கரா முறை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துவார சமுத்திரத்தினுடைய எய்சாளர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்கள். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த விஜயநகர பேரரசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய தலைநகரம் எது அப்படின்னா அம்பி. விஜயநகர பேரரசினுடைய தலைநகரம் எது அப்படின்னா அம்பி. ஓகேவா? அந்த அம்பியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விஜயநகரம். விஜயநகரம் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு முக்கியமான துறவி ஒருத்தர் இருந்திருப்பாரு, வித்யாரண்யர். ஓகேவா? இது நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த துறவியை பத்தி. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இலக்கிய சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜாம்பவாதி கல்யாணம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகம், சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி அமுக்த மால்யதா, இது வந்து தெலுங்கு மொழியில எழுதப்பட்டது. இது யாருடையது அப்படின்னா கிருஷ்ணதேவராயருடையது. ஓகேவா? அமுக்த மால்யதா, ஜாம்பவாதி கல்யாணம். இதுல அமுக்த மால்யதா இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாளை பற்றியது. ஓகேவா? அமுக்த மால்யதா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாளை பற்றிய ஒரு நூல். அது யார் எழுதினா அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு அரசர் கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். அவர் எழுதிய ஜாம்பவாதி கல்யாணம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத மொழி நாடகம். ஓகேவா? ஓகே. இந்த அமுக்த மால்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலிங்க படையெடுப்பு, அவர் வந்து கலிங்க படையெடுப்பு அதாவது கலிங்க படையெடுப்பு மேற்கொள்றதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு கோயில்ல தங்கி திட்டமிட்டிருப்பாரு. அந்த காலகட்டத்துல இந்த அமுக்த மால்யதா அப்படின்ற நூல் வந்து எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது ராய வாச காமு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாயக்க முறையை பத்தி சொல்றது. ஓகேவா? உஷா பரிணயம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத நூல். மதுரா விஜயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்காதேவி அவர்களால் எழுதப்பட்டது. ஓகேவா? ஓகே. கிருஷ்ணதேவராயருடைய காலத்துல அவருடைய அமைச்சரவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டதிக் கச்சங்கள். மராத்தியர்ல வந்து அஷ்ட பிரதான் சொல்ற மாதிரி கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அஷ்டதிக் கச்சங்கள். அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா இலக்கிய சான்றுகள். இது எல்லாமே என்ன இலக்கிய சான்றுகள். ஓகேவா? அடுத்ததா இந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்துல எந்தெந்த வெளிநாட்டு பயணிகள் இருந்திருக்காங்க அப்படின்னா இஃபான் பதுதா, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா மொராக்கா நாட்டை சேர்ந்தவர். நிக்கிடின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா. நிக்கோலோ கோண்டி வந்து பாத்தீங்கன்னா வெனிஸ். ஓகேவா? இவங்க எல்லாமே அதுல குறிப்பா இந்த நிக்கிடின்னு அதுக்கப்புறம் நிக்கோலோ கோண்டி, இவங்க 2 பேரும் முதலாம் தேவராயர் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுல பொறுத்துக்க கேட்பாங்க, இஃபான் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர், நிக்கிடின் எந்த நாட்டை சேர்ந்தவர், அந்த மாதிரிதான் இதுல கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த நுனிசு, போர்பசா, அதுக்கப்புறம் டோமிங்கோ பயாஸ், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்துல இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது அந்த விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்திருப்பாங்க. நாணயம் பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசுல வராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நாணயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? விஜயநகர பேரரசு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம் எது அப்படின்னா வராகன். அடுத்தது கல்வெட்டு சான்றுகள். ஓகேவா? விஜயநகர பேரரசுக்கான சான்றுகள் தான் பார்க்கிறோம். முதல் இலக்கிய சான்றுகள் பார்த்தோம், அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகளை பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் கல்வெட்டு சான்றுகள். ஓகேவா? கிருஷ்ணதேவராயருடைய காலத்துல 2 கல்வெட்டுகள், ஒன்னு ஹம்பி, இன்னொன்னு அமராவதி கல்வெட்டு. இது 2 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கிருஷ்ணதேவராயருடைய போர் வெற்றிகளை பத்தி சொல்லுது. ஓகேவா? அதே மாதிரி முதலாம் ஹரிகர காலத்துல பாகப்பள்ளி செப்பேடு, அதுக்கப்புறம் கோமல் சாசனம், இது 2ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாம் ஹரிகரர் காலத்துடையது. ஓகேவா? அடுத்தது அச்சுத தேவருடைய கடலாடி செப்பேடு. கடலாடி செப்பேடு யாருடையது அப்படின்னா அச்சுத தேவருடையது. ஓகேவா? முதல்ல இதோடைய தோற்றம், விஜயநகர பேரரசினுடைய தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா 1336. அதுல முதல் மரபா சங்க மரபு ஓகே இருந்திருக்கும்.
இந்த சங்க மரபு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1336ல இருந்து 1485 வரையில இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசை ஆண்டு இருப்பாங்க. இதுல முக்கியமா வந்து விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யாரு அப்படின்னா ஹரிகரர் புக்கர். ஓகேவா? இப்ப விஜயநகரம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. வெற்றி நகரம் அப்படின்றது அதனுடைய மீனிங். இப்ப இந்த ஹரிகரரும் புக்கரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் வீர பல்லாளர், அதாவது எய்சால பகுதியை ஆண்ட 3ஆம் வீர பல்லாளர் அப்படின்ற ஒரு அரசர்கிட்ட படைத்தளபதியாக பணிபுரிந்தவர்கள் தான் யாரு? ஹரிகரரும் புக்கரும். ஓகேவா? ஓகே. வித்தாரணர் அப்படின்ற ஒரு துறவியை முன்னாடி சொன்னோம்ல, அவர் வந்து யார் அப்படின்னா சிருங்கேரி சைவ மடத்தினுடைய ஒரு தலைவர். ஓகேவா? இவருடைய பெயர்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வித்யாநகர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகரத்தை கட்டமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஹரிகரர் புக்கர் இவர் இருவருமே வந்து விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா வித்யாராணையர் அப்படின்ற ஒரு துறவிதான். முதல்ல சங்கம வம்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா, முதல்ல சங்கம வம்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமானவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிகரர், அதுக்கப்புறம் முதலாம் புக்கர், அதுக்கப்புறம் இரண்டாம் ஹரிகரர். ஓகேவா? மேல இருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ஹரிகரர், அதுக்கப்புறம் முதலாம் புக்கர், இரண்டாம் ஹரிகரர், அதுக்கப்புறம் முதலாம் தேவராயர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர், அதுக்கப்புறம் இரண்டாம் விருபாட்சியர். இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சங்கம வம்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசர்கள். இதுல பெரும்பாலும் நம்ம கிருஷ்ணதேவராயரை பத்தி தான் அதிகமா பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹரிகரரை பத்தி பார்ப்போம். ஹரிகரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1336ல இருந்து 1346 வரைக்கும் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னா ஹரிகரர் புக்கர். இவங்க 2 பேருமா தான் தோற்றுவிச்சிருப்பாங்க. எங்க தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா துங்கபத்ரா ஆற்றங்கரையோட தென்பகுதியில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தோற்றுவிச்சிருப்பாங்க. அப்ப விஜயநகரத்தினுடைய குறிப்பான பகுதி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குமார கம்பனா. ஓகேவா? இவர் யாரு அப்படின்றது பார்ப்போம். குமார கம்பனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து முதலாம் புக்கருடைய மகன். ஓகேவா? இவருடைய மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்க கங்கா தேவி அப்படின்னு சொல்றவங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மதுரா விஜயம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அதை பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அப்ப குமார காம்பனா யார் அப்படின்னா முதலாம் புக்கருடைய மகன். ஓகேவா? மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் குமார கம்பனா. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் ஹரிகரரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா முதலாம் புக்கருடைய மகன் யாரு? இரண்டாம் ஹரிகரர். அதே மாதிரி பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார். இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின்ங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில பெரிய விஷயத்துல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா இரண்டாம் ஹரிகரர். ஓகேவா? இந்த விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும் தான் மோதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும். பாமினி அரசு சார்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சுல்தான்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைக்கு காரணமான பகுதி கிருஷ்ணா, துங்கபுத்ரா, கிருஷ்ணா, கோதாவரி. ஓகேவா? இதுல நம்ம குறிப்பா கிருஷ்ணா, துங்கபுத்ரா இந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரைச்சூர் தோஆப் சொல்லுவோம். ஓகேவா? தோஆப் அப்படின்னா கங்கை யமுனைக்கு இடைப்பட்ட பகுதியை தோஆப். ஓகேவா? இப்போ இந்த கங்கை நதி, யமுனை நதி இது ரெண்டும் பாயக்கூடிய பகுதியில ஒரு வளமான பகுதி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது அதனுடைய வண்டல்கள் படிஞ்சு ஒரு வளமான பகுதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அதை தோஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா, துங்கபத்ரா இந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா ரைச்சூர் தோஆப். ரொம்ப வளமான பகுதி. ஓகேவா? ரொம்ப செழிப்பான பகுதி. இந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக தான் விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாம் தேவராயர். இவர் யார் அப்படின்னா இரண்டாம் ஹரிகரருடைய மகன். ஓகேவா? ஸ்ரீநாதா ஹார விலாசம் அப்படின்ற ஒரு நூலை வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழியில எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் முத்து மண்டபத்தை உருவாக்கியவர். ஓகேவா? முத்து மண்டபத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து இரண்டாம் தேவராயர். இவர் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானவர் இந்த அரச வம்சத்திலே. ஓகேவா? அப்ப சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்பாங்க. இப்போ 2 விஷயம் நீங்க முக்கியமா பார்க்கணும். ஓகேவா? விஜயநகர பேரரசுகளே தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? அதே மாதிரி சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர். ஓகேவா? இதுல பாருங்க இஸ்லாமிய படை வீரர்களை பணியமர்த்திருப்பார் இவர். ஓகேவா? ஆனா இது வந்து ஒரு இந்து ராஜ்யம். இவர் என்ன பண்ணியிருப்பாரு? இஸ்லாமிய படை வீரர்களை பணியமர்த்திருப்பார். ஒடிசாவுடைய கஜபதி அரசரை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ
ஒடிசாவுடைய கஜபதி அரசரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர். அதற்கு பின்னாடி என்ன பட்டம் சூட்டிக்கிறார் அப்படின்னா கஜபேட்டக்காரா அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கிறார். அடுத்தா பாருங்க, இவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் எழுதப்பட்டிருக்கும், மகா நாடக சுதநிதி அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி இவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த பாரசீக பழனி யார் அப்படின்னா அப்துல் ரசாக். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததா இரண்டாம் விருபாட்சியரை பத்தி பார்க்க போறோம். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க. இரண்டாம் விருபாட்சர். அவருடைய படைத்தளபதி சாலுவ நரசிம்மர். ஓகேவா? இந்த சாலுவ நரசிம்மர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த இரண்டாம் விருபாட்சரை கொண்டுட்டு சாலுவ மரபை தோற்றுவிச்சிருப்பார். ஓகேவா? அப்போ சாலுவ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சாலுவ நரசிம்மர். இந்த சாலுவ மரபினுடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1485 இருந்து 1505 வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அரசர் இம்மிடி நரசிம்மர். இவங்க 2 பேரும் தான் சாலுவ மரபுல ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, இதுல இம்மிடி நரசிம்மரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா 1491 இருந்து 1505 வரைக்கும். ஓகேவா? என்னன்னா சாலுவ நரசிம்மரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சாலுவ மரபை தோற்றுவிச்சார், அதான் ரொம்ப முக்கியமானது. இம்மிடி நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா சாலுவ நரசிம்மருடைய மகன். ஓகேவா? வாஸ்கோட காமா இந்தியா வருகை புரிந்த போது 1498 இந்தியா வருகை புரிந்த போது இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னரான சாமரின் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்றிருப்பார். ஓகேவா? அது யாருடைய காலத்துல நடைபெற்றிருக்கும் அப்படின்னா விஜயநகர பேரரசுல நம்முடைய இம்மிடி நரசிம்மாவுடைய காலத்துல நடைபெற்றிருக்கும். ஓகேவா? இப்போ அவருடைய படைத்தளபதி யார் அப்படின்னா நசர நாயக்கர். இப்போ இந்த நசர நாயக்கரால் இம்மிடி நரசிம்மர் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் துலுவ மரபு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? 1505 இருந்து 1570 வரைக்கும் ரொம்ப முக்கியமான மரபு இதுதான். இப்போ துலுவ மரபுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நசர நாயக்கர், வீர நரசிம்மர், கிருஷ்ணதேவராயர், இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேவா? நசர நாயக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மரபை தோற்றுவிச்சவரா சொல்லுவாங்க. வீர நரசிம்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நசர நாயக்கருடைய மகன், அதுக்கப்புறம் துலு வம்சத்தை தோற்றுவிச்சவர். ஓகேவா? ஒரு ரொம்ப முக்கியமானது. முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை சொல்லியிருப்போம். ஓகேவா? துலு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வீர நரசிம்மர். இது ரொம்ப முக்கியமானது, இது பார்த்துக்கோங்க. துலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வீர நரசிம்மர். அடுத்ததா கிருஷ்ணதேவராயர். இவரை தான் ரொம்ப முக்கியமான அரசர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இவருல கொஸ்டினா இருக்கும். ஓகேவா? 1509 இருந்து 1529 வரைக்கும். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம். ஓகேவா? விஜயநகர பேரரசு தலை சிறந்த அரசர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசரான பிரதாபருத்தனுடைய மகளை இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா திருமணம் செஞ்சிருப்பார். ஓகேவா? டொமிங்கோ பயாஸ் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா முழு நிறைவான அரசர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஏன் அப்படின்னா கல்வி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார, கட்டிடக்கலை, இது எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அதனால டொமிங்கோ பயாஸ் அப்படின்ற வெளிநாட்டு பயணி நம்முடைய கிருஷ்ணதேவராயர் என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு முழு நிறைவான அரசர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டது. அவருடைய முக்கிய படையெடுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவசமுத்திர படையெடுப்பு 1510, 1512 ரைச்சூர் படையெடுப்பு, அதுக்கப்புறம் 1523 வந்து பாத்தீங்க அப்படின்னா வாராங்கல் மற்றும் ஒடிசா படையெடுப்புகளை அவர் மேற்கொண்டிருப்பார். ஓகேவா? இவருடைய காலகட்டத்துல இந்த விஜயநகர பேரரசின் எல்லை வந்து பாத்தீங்கன்னா வடக்குல கிருஷ்ணா நதி வரைக்கும், தெற்குல காவிரி நதி வரையிலும், மேற்கே அரபிக்கடல் வரையிலும், கிழக்கே வங்காளகிரிடா வரைக்கும் என்ன பண்ணிருக்கு பரவி இருந்தது. ஓகேவா? இதுன்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஜயநகர பேரரசின் எல்லை வடக்கே கிருஷ்ணா வரைக்கும், தெற்கே காவிரி வரைக்கும், மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா வரைக்கும் என்ன பண்ணிருக்கு பிரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா படை நடத்தி சென்று நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றிருப்பார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீவிர வைணவ பக்தர். ஓகேவா? ஓகே, அடுத்ததா ஒடிசா சேர்ந்த கஜபதி அரசரை வந்து வென்றிருப்பாரு. அந்த வெற்றிக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சிம்மாச்சலத்துல ஒரு வெற்றி தூணை நிறுவியிருப்பாரு. ஓகேவா? ரேச்சூர் தோ ஆப் பகுதி. ஓகேவா? கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி ரேச்சூர் தோ ஆப் பகுதி. இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேச்சூர் தோ ஆப் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு ஆற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி. தோ ஆப்னா என்னன்னா அதுவும் இரு ஆற்றுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி. இப்ப ரேச்சூர் தோ ஆப் என்பது துங்கபத்ரா கிருஷ்ணா. ஓகேவா? வெறும் தோ ஆப் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தோ ஆப். ஓகேவா? அடுத்த இவருடைய மனைவி ஒருத்தங்க இருப்பாங்க நாகலா தேவி. அவங்களுடைய நினைவா நாகலாபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை நிர்மாணிச்சிருப்பாரு.
ஓகேவா. இவருடைய காலகட்டத்துல கப்பல் கட்டுமானம், அதுக்கப்புறம் செப்பனிடுதல் போன்ற பணிகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டிருப்பாரு. ராயகோபுரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம், காளகஸ்தி, காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் ராயகோபுரங்களை உருவாக்கி இருப்பார். ஓகேவா. அடுத்தது பத்கல். ஓகேவா. போர்ச்சுகீசியர்கள் வந்து கோட்டை அமைப்பதற்காக பத்கல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுக்கிறார் இவருடைய காலகட்டத்துல. இவர் கட்டிய கோயில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசாரா ராமசாமி கோயில், கிருஷ்ணசாமி கோயில், விட்டாலா சாமி கோயில், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோயில். இவருடைய பட்டங்கள், கிருஷ்ணதேவராயருடைய பட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகர், ஆந்திர கவி பிதாமகர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா. ஆந்திர பிதாமகர் மட்டும்தான் யாரு? கிருஷ்ணதேவராயர். கவி பிதாமகர், ஆந்திர கவி பிதாமகர் யார் அப்படின்னா அல்லசாணி பெத்தன்னா. ஓகேவா. அவருடைய அஷ்டதிக் கஜங்கள்ல அவர் ரொம்ப முக்கியமானவர். அஷ்டதிக் கஜங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8 அமைச்சர்கள் கொண்டதுதான் அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அதுல முக்கியமானவர், முதன்மையானவர் யார் அப்படின்னா அல்லசாணி பெத்தன்னா. ஓகேவா. இவர் வந்து ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நூல்கள் என்னென்னு கேட்பாங்க. ஓகேவா. அல்லசாணி பெத்தனுடைய நூல்கள் என்னன்னா மனுசரிதம், அரிகரா சுதம். ஓகேவா. மனுசரிதம், அரிகரா சுதம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நந்தி திம்மண்ணா, தெனாலிராமன். தெனாலிராமனுடைய ரொம்ப முக்கியமான நூல் பாண்டுரங்க மகாமாத்தியம். பாண்டுரங்க மகாமாத்தியம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டுமூர்த்தி, புனவீரபத்திரன், துர்ஜாதி, மல்லண்ணா, பனாஜி சூரண்ணா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர்கள். ஓகேவா. ஓகே. அடுத்தது நயங்கரா முறை. நயங்கரா முறை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரிச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சின்ன சின்னதா பிரிச்சு ஆள்றதா நயங்கரா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இக்தா அப்படின்னா நிலம், இக்தாக்களை பிரிப்பது. நயங்கரா முறை அப்படின்னா நிலங்களை பிரிப்பது அப்படின்றதுதான். ஓகேவா. இது காகத்திய மரபுல இருந்து வந்திருக்கும். இங்க நயங்கரா முறை அப்படின்றது என்ன அப்படின்னா தெலுங்குல வந்து அந்த முறையை சொல்லியிருப்பாங்க. நயங்கரா அப்படின்னா அது ஒரு தெலுங்கு வார்த்தை. ஓகேவா. ஓகே. அச்சுத தேவராயர், கிருஷ்ணதேவராயருடைய ஒரு சகோதரர் தான் யார் அப்படின்னா அச்சுத தேவராயர். இவருடைய காலத்துல நுனிஸ் அப்படின்ற பாரசீக பயணி வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்திருப்பாரு. ஓகேவா. இவருடைய மகன் யார் அப்படின்னா முதலாம் வேங்கடர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவர் சதாசிவராயர். கிருஷ்ணதேவராயருடைய மகன் தான் யார் அப்படின்னா சதாசிவராயர். ஓகேவா. அவருடைய காப்பாளர் யார் அப்படின்னா ராமராயர். இந்த காப்பாளர் தான் வந்து பாத்தீங்கன்னா முழு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. பேரளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவராயர் வந்து பாத்தீங்கன்னா அரியணையில இருப்பாரு. ஓகேவா. ஓகே. கிருஷ்ணதேவராயருடைய மருமகன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராமராயர். இப்ப இதுல ரொம்ப முக்கியமான போர். இந்த போரை பத்தி கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்ல, அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. தலைக்கோட்டை போர் அப்படி இல்லைன்னா ராஷ்டிரி தாங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போர் அல்லது ராஷ்டிரி தாங்கடி போர் இது எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1565 ஜனவரி 23 வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடைபெற்றிருக்கும். ஓகேவா. கர்நாடகா கிருஷ்ணா நதி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடைபெற்றுச்சு. இதுக்கு தலைமை வந்து பாத்தீங்கன்னா ராமராயர். முன்னாடியே பார்த்திருப்போம். சதாசிவராயர் வெறும் அரியணையில பெயரளவுல மட்டும்தான் இருப்பாரு. ஓகேவா. இப்ப 2 கேங் வந்து இதுல மோதுது. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமராயர் தலைமையிலான விஜயநகர பேரரசும், இன்னொன்னு தக்கான சுல்தான்கள், அதாவது முஸ்லிம்கள். ஓகேவா. இதுல தக்கான சுல்தான்கள் சார்பா பிஜப்பூர், பிரார், கோல்கண்டா, அகமது நகர் இது எல்லாமே பாமினி சுல்தான்கள். இது இப்படி பிரிச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. அடுத்த விஜயநகர பேரரசுல ராமராயருடைய தம்பிகளான திருமலை ராயர், வேங்கடாத்திரி இவங்க தான். ஓகேவா. இப்ப இந்த 2 கேங்குக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை நடக்குது. இதுல தக்கான சுல்தான்கள் சார்பா பீரங்கி படை ஓகேவா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 50% கூடுதல் படையும் அவங்களுடைய காலகாலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கும். ஓகேவா. தென்னிந்தியாவில் நிகழ்ந்த முதல் மற்றும் கடைசி மாபெரும் போர் எது அப்படின்னா இந்த ராஷ்டிரி தங்கடின்னு சொல்லக்கூடிய அதாவது என்னன்னா தலைக்கோட்டை போர். ஓகேவா. ராஷ்டிரி தங்கடின்னு சொல்லக்கூடிய தலைக்கோட்டை போர். இது தலைக்கோட்டை போர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல விஜயநகர பேரரசு வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சிருக்கும். அதுக்கப்புறம் தக்கான சுல்தான்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இந்து சாம்ராஜ்யத்தையே முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு இந்து சாம்ராஜ்யம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். தக்கான சுல்தான்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 முஸ்லீம் அரசுகள் பீஜப்பூர், பிரார், கோல்கொண்டா, அகமது நகர் இவங்க சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா தக்கான சுல்தான்கள். அப்ப இந்த விஜயநகர பேரரசு முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாத காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடைபெற்ற காலத்திலயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர் நடைபெற்று முடிந்ததுக்கு அப்புறம் சரி, இந்த விஜயநகர பேரரசை செங்கல்லா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த தக்கான சுல்தான்கள் வந்து
பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுல விஜயநகர பேரரசு படுதோல்வி வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருக்கும். தென்னிந்தியாவில் நிகழ்ந்த முதலும் மற்றும் கடைசியுமான மாபெரும் போர் எதுன்னு கேட்பாங்க. தலைக்கோட்டை போர். அதுக்கப்புறம் ஆரவீடு வம்சம் 1570 இருந்து 1672 வரைக்கும் தொடங்கியவர் வந்து பாத்தீங்கன்னா திருமலை தேவராயர். ஓகேவா? தலைநகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனுகொண்டா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவங்க வந்து பாத்தீங்கன்னா ரங்கர் வெங்கடர். ஓகேவா? இது எப்ப வீழ்ச்சி அடையுது அப்படின்னா 1646 வந்து வீழ்ச்சி அடையுது. இது ஆரவீடு வம்சம். உத்கீர், அதுக்கப்புறம் உத்கீர் மேரூர் போர். இது வந்து பாத்தீங்கன்னா 1601 நடைபெற்ற ஒரு போர். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பேடு எச்சப்ப நாயக்கர் விசஸ் வேலூர் நாயக்கர்களுடைய கூட்டுப்படை. இதுல பெரும்பேடு எச்சப்ப நாயக்கர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசினுடைய விசுவாசிகள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? வேலூர் நாயக்கர் கூட்டுப்படையில மதுரை, செஞ்சி, தஞ்சை நாயக்கர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி எல்லாமே பார்த்தாச்சு. 1646 மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும். இவங்களுடைய நிர்வாக முறை பாத்தீங்கன்னா பேரரசு, மண்டலம், நாடு, ஸ்தலம், கிராமம் அப்படின்ற முறையில பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th பேரரசு, நாடு, ராஜ்யம், சீமை, அதுக்கப்புறம் கம்பனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 7ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால அந்த இடங்கள்ல வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க, இங்க வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? மண்டலம் அப்படின்னா மண்டலேஸ்வரர் அப்படின்ற ஆளுநர் கீழே இருந்துச்சு. ஓகேவா? கிராமம் நிர்வாகத்தினுடைய மிகச்சிறிய அழகு எதுனா கிராமம். அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா கவுடா. அடுத்த கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மகாபிரதானி, மகாநாயக், கச்சாரியா இந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்குது அப்படின்னா முதலமைச்சரை குறிக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் தளவாய் அப்படின்னா படைத்தளபதி, வாசல் அப்படின்னா பாதுகாவலர், ரயாசம் அப்படின்னா செயலாளர் அல்லது கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெடிமருந்து வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. யாரு? விஜயநகர பேரரசு காலத்துல வெடிமருந்துகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாயக்க முறை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தமிழ்ல வந்து நாயக்கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க. கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாயக்க தானம் அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாயன் கரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து ராமநவமி திருவிழா, ரொம்ப முக்கியமான திருவிழா. கட்டணம் அப்படின்னா அதுக்கு கப்பம் அப்படின்றது பொருள். இந்த ராமநவமி திருவிழாவை பத்தி சொல்லக்கூடிய நூல் இது அப்படின்னா ராய வாசகாமு இது அப்படின்ற தெலுங்கு நூல் வந்து சொல்லுது. கிட்டத்தட்ட 9 நாட்கள் இந்த ராமநவமி திருவிழா வந்து நடந்திருக்கிறதாகவும், இதை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் வந்து அறிமுகப்படுத்தினாவும் அந்த நூல் வந்து பதிவு செய்யுது. அடுத்ததா இனக்குழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா வனமக்கள் யாதவர் மற்றும் பில்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளை ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகர்களை பலிஜா அப்படின்னு சொல்லுவாங்க. வைதிகர்கள் இவங்க வந்து பிராமணர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் செல்லப்பா அப்படின்ற ஒரு பிராமணர். ஓகேவா? அவர் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்த மிகச்சிறந்த நாயக் அப்படின்னு சொல்றாங்க. நாயக்குகள் அதாவது பேட்டையை உற்பத்தியை உருவாக்கினார்கள். ஓகேவா? பேட்டை உற்பத்தி மையத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா நாயக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அப்துல் ரசாக் கைவினை வர்த்தகம் செய்ய தனித்தனியாக கில்டுகள் இருந்ததா அவர் பதிவு செய்யறாரு. அப்துல் ரசாக் என்ன பதிவு செய்யறாருன்னா விஜயநகர பேரரசு காலத்துல கைவினை வர்த்தகம் செய்ய தனித்தனியாக கில்டுகள் அதாவது வணிகர்கள் இருந்ததா அவர் பதிவு செய்யறார். வேளாண்மை அல்லாத பிரிவை சார்ந்த பட்டடை அல்லது காசைய வர்க்கம் இவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வரிய பணமா வந்து செலுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது குடியேற்றம், சாதிய முறை, அடிமை முறை எல்லாம் இருந்துச்சா அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்துல இருந்திருக்கு. அடுத்தது கில்டு பார்த்தோம் அப்படின்னா தொழில் சார்ந்த அமைப்புகள், கைவினை மற்றும் குடிமை தொழில் முறையை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வணிகர்கள் வந்து முறைப்படுத்தியிருப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதின்னு பார்க்கும்போது சீனாவினுடைய பட்டு, மலபாருடைய வாசனை பொருட்கள், பர்மாவுடைய ஆபரணங்கள். ஓகேவா? இப்ப சீனாவுடைய பட்டை இறக்குமதி செஞ்சிருப்பாங்க, மலபாருடைய வாசனை பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க, பர்மாவுடைய ஆபரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். குதிரை ரொம்ப முக்கியமானது. விஜயநகர பேரரசுகள்ல செதுக்கப்பட்ட தூண்கள்ல அதிகமா காணப்பட்ட உருவம் எது அப்படின்னா குதிரை. நாணயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வராகன் அப்படின்னா பன்றியை குறிக்கும். அதுக்கப்புறம் பகோடா, இந்த 2 நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. வராகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டபொருணா அப்படின்ற ஒரு பறவை வந்து அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த வராக நாணயத்துல பொறிச்சிருப்பாங்க. அது வராக நாணயத்துல கன்னடம் மற்றும் நாகரி எழுத்து வடிவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி முத்திரையர்கள்ல ஓகேவா விஜயநகர பேரரசின் முத்திரைகளில் இடம்பெற்ற விலங்கு எதுன்னு கேட்பாங்க. பன்றி, வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சயானா. ஓகேவா? சயானா
வேதங்களுக்கு உரை எழுதியவர். இவங்களுடைய காலகட்டத்துல வேதங்களுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா சயானா. விஜயநகர பேரரசுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7, 11 இந்த 2 பகுதியுமே சேர்த்து நம்ம கொடுத்திருப்போம்.